நோய் பரவாம இருக்கிறதுக்கு செல்ஃப் குவாரண்டைன், அதாவது தனிமைப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல ஒரு நோய் பரவாம இருக்கிறதுக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டே குவாரண்டைன் பண்றாங்க. அங்க உள்ள அப்பாவி மக்கள் எப்படி தப்பிச்சு வெளியே வர ட்ரை பண்றாங்க, வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படி சொல்ற ஒரு கதை தான் இந்த குவாரண்டைன். இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைப்ல தான் எடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே படம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. அண்ட் வெல்கம் டு கார்த்தி ஹாலிவுட். யாராச்சும் இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் வர ஐபிஎம்மே தட்டி விட்டுருங்க. சரி வாங்க இப்ப இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் சீன்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட டே லைஃபை கவரேஜ் பண்றதுக்காக ஒரு பிரஸ்ல இருந்து ஹீரோனி கேமராமேன் போறாங்க. அவங்க கூடவே இருந்து அவங்க என்ன பண்றாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கவர் பண்றதா இவங்க வேலை. சோ அவங்க வந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜிம் பண்றது, குளிக்கிறது, உள்ள அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த டேவை அவங்க கூட அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வருது. அவங்க கூட இவங்களுமே ஏறி போறாங்க. போறப்ப என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்ப தெரியல, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கூப்பிட்டு இருக்காங்க, அங்க போனாதான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் அந்த இடத்துக்குமே போயிடுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வயசானவர் தான் போன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மேல இருக்கிற ரூம்ல ஒரு வயசானவங்க அப்பல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு போய் பாருங்க, போலீஸ் கிட்டயுமே சொல்லிட்டோம், அவங்களுமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் மேல ரொம்ப நேரம் கதவை தட்டி பார்த்திருக்காங்க, ஆனா அவங்க கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் இங்க ஃபயர் இன்ஜின் வந்த உடனே சோ கதவை குழச்சிட்டு உள்ள போலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது போலீஸ் பிடிக்கல, அப்பவுமே அவங்களுக்கு தெரியாம அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, கதை உடைச்சிட்டு உள்ள போனா ஒரு வயசான கிளவி பயந்து போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாயை உள்ள இருந்து வெளியே ஓடுது. அவங்க பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்காங்க. வாயில இருந்து நிறைய வருது, ட்ரெஸ்ல எல்லாம் ரத்த கரையும் அப்படி இருக்கு. வெளிச்சத்தை பார்த்தாலே ரொம்பவுமே பயப்படுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ்காரர் அப்படியே முன்னாடி போறாரு. அப்ப அந்த கிளவி அவரோட கழுத்து பிடிச்சு கடிச்சு துப்பிடுது. இப்ப அவரை மேல இருந்து கீழே கொண்டு வந்துடுறாங்க. அவருக்கு கழுத்துல இருந்து ரத்தம் போய்கிட்டே தான் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இதை பார்த்த உடனே அங்க இருந்து வெளியே போக ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியே இருக்கிற போலீஸ் வந்து கதவை பூட்டிட்டு உங்களை நாங்க வெளியே விட மாட்டோம்னு ஃபுல்லா லாக் பண்ணிடுறாங்க. சோ இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற போலீஸ்காரர் போன் பண்ணி இங்க ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, எமர்ஜென்சின்னு போன்ல சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃபயர் ஃபீட்டருமே அவனால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேனிக் ஆகி பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற ஃபயர் ஃபீட்டர் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் எல்லாருமே அமைதியா இருங்க, பின்னாடி ஏதாச்சும் வழி இருக்குமா அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க ஒரு லேடி கையில குழந்தை வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, டோட்டல் சிட்டியுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க, எங்களையுமே உள்ள விட மாட்டேறாங்க அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கப்ப மேல இருந்து பின்னாடி ஒரு ஃபயர் ஃபீட்டர் கீழே தொப்புன்னு விழுகிறாரு. இங்க இருக்கிற இன்னொரு ஃபயர் ஃபீட்டர், இவர் பேரு ஜாக், இவர் ஓடி போய் பாக்குறாரு. இவர் ரொம்பவுமே ஷாக் ஆயிராரு, என்னடா நம்ம ஃப்ரெண்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டானு. இங்க கீழே இவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப கேமராமேன் ஹீரோனியும் அந்த கிளவி இருந்த ரூமுக்கு போறாங்க. உள்ள போய் அந்த ரூம் செக் பண்ணலான்ட்டு போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள இருந்து வெளியோடி வந்து செவுத்துல அடிச்சுட்டு கீழே விழுந்துடுறா. இந்த ரிப்போர்ட்டர் கத்துற சவுண்டை கேட்டு ஜாக்கும் போலீஸும் மேல ஓடி வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த வயசான கிளவி வாயிலையும் ட்ரெஸ்லயும் நிறைய ரத்தத்தோட நின்று இருக்கு. முன்னாடி வராதிங்க வராதிங்கன்னு சொல்றப்ப அது வந்து இவங்களை கடிக்கிறதுக்காக ஓடி வருது. அந்த போலீஸ் அந்த கிளவியை சுட்டு அங்கேயே கொண்டாடுறாரு. அந்த போலீஸ்காருக்கு கோவம் வந்து, இதெல்லாம் கேமரா பிடிக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாடா அப்படின்னு கேமராமேனை தட்டி விட்டுறாரு. அப்பவுமே மறுபடியும் எந்திரிச்சு கேமராவை பிடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்புறம் எல்லாருமே கீழே வந்து ஒரு பிளான் பண்றாங்க, ரூம்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தட்டி கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. எல்லா ரூம்லயுமே போய் ஒவ்வொருத்தரா தட்டி எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி ஒரு ரூமுக்கு போறப்ப அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணு வாயில எல்லாம் நுறதில்லையே அப்படியே கீழே உட்கார்ந்துருக்கா. அவளை மெதுவா எந்திரிக்க வச்சு கீழே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கீழே கொண்டு வர்றப்ப அவளோட பெட்டு கீழே இருந்து நிறைய எலி வெளியோடி வருது. கேமராமேன் அதை பார்த்து பயந்துட்டு அதை அப்படியே நசுக்கி அங்கேயே கொண்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு வழியா எப்படியோ கீழே கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஜாக் வந்து நான் பின்னா இருக்கிற கதை உடைக்க போறேன் அப்படின்ட்டு சுத்தி எடுத்துட்டு உடைக்கிறதுக்காக போறான். அப்ப அந்த இடத்துல வெளியே மிலிட்டரி எல்லாம் வந்து லைட் அடிச்சு நீங்க எல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு கண்ணோட நின்று இருக்காங்க. சோ அந்த இடத்தையே அப்புறம் கவர் பண்றாங்க. கவர் பண்றப்ப பிஎன்ஜின்னு சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஜாக் கிட்ட பிஎன்ஜினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பயாலஜிக்கல் நியூக்ளியர் கெமிக்கல் த்ரெட் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா பயாலஜிக்கல் நியூக்ளியர் கெமிக்கலா அந்த இடத்துல எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டெயின் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த இடத்த இப்ப குவாரண்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். அங்க இருக்கவங்க எல்லாம் இதை கேட்ட உடனே அந்த போலீஸ்காரன்ட்ட சண்டைக்கு போறாங்க. உங்களுக்கு எங்களை இப்படி அடைச்சு வைக்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் நம்ம ஜாக் கிட்ட போய் செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பால்கனி இருக்கு, அதுல இருந்து நம்ம கீழே குதிச்சு ஈஸியா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஜாக் என்ன சொல்றான்னா, முதல்ல அதை காமிங்கன்ட்டு எல்லாருமே அங்க போறாங்க. கேமராவுமே அங்க போகுது. பொறுமையா எல்லாருமே அங்க போறாங்க. போறப்ப லைட் எல்லாம் போடாதீங்க, அப்புறம் நம்ம இங்க இருக்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும்னு சொல்றான். அப்படியே மெதுவா அந்த டோர் கிட்ட போறப்போ போலீஸ் அங்கேயுமே வந்துடுறாங்க. கண்ணை வச்சுட்டு எல்லாருமே உள்ள போங்க, இல்லைன்னா உங்களை சுற்றும் அப்படிங்கிறான். ஹீரோனே அந்த கதவை கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட கெஞ்சுறான், நாங்க ரிப்போர்ட்டர் என்னோட ஓனர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னா, நீங்க முதல்ல உள்ள போங்க அப்படின்ட்டு அந்த ஏரியாவே கவர் வச்சு கவர் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த போலீஸ்காரன் தான் சண்டைக்கு போறாங்க. இதெல்லாம் என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல சொல்லுன்னு. ஆனா அவனுக்குமே எதுவுமே தெரியல. அப்புறம் எல்லாருமே சமாதானம் ஆயிட்டு கீழே வந்துடுறாங்க. சோ இந்த அடிப்பட்டவங்க எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல வச்சு ட்ரீட் பண்றாங்க. அப்புறம் அங்க ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காரு. இருங்க நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் எல்லாத்தையுமே மருந்தெல்லாம் போறாரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, இவங்களுக்கு
இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயங்கரமா அடிபட்டிருக்கு. என்னால நம்பவே முடியல. ஒரு வயசான லேடி எப்படி இவங்க எல்லாத்தையுமே இப்படி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப வியர்டா அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பேட்டி எடுக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணுமே பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம். நானு, எங்க அம்மா, அப்பா, மேக்ஸுங்கிற டாக் உடம்பு சரியில்லாம அது எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. நீங்களுமே உடம்பு சரியில்லாத மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. ஆமா, எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கீழே வந்து இன்னும் சில பேர்த்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறப்ப அப்ப பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த மேல இருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சிருக்கும்ல, அந்த ஃபயர் ஃபைட்டர் இப்ப எந்திரிச்சு நிக்கிறான். அந்த உடஞ்ச காலோடவுமே அப்படியே முன்னாடி நடந்து வராரு. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்பவுமே அருகருப்பா இருக்கு. ஒரு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவரை பிடிச்சி அவரோட கழுத்துல ஒரு மைக்கூசியை போட்டு அந்த ரூம்ல போய் அவரை படுக்க வச்சிடறாங்க. இப்பதான் இந்த வெட்டினரி டாக்டர் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு. இங்க பாருங்க, எல்லார் வயலுமே நுர வருது, எல்லாருமே ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்க. இதெல்லாமே ரேபிஸ்க்கான அறிகுறி தான். ஆனா இது பரவதுக்கு மினிமம் 1 மாசமாச்சு ஆகும். ஆனா இதெல்லாமே மினிட்ஸ்ல பரவுது. இவர் இப்பதான் கடிப்பட்டாரு, அதுக்குள்ள இப்படி மாறி இருக்காரு. இதெல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவுமே வேடா இருக்கு. இதெல்லாம் குணப்படுத்த முடியுமான்னு எல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது. இதெல்லாம் 100% பரவக்கூடியது. உங்களோட பெட்ல பட்டாலே போதும், நீங்களுமே இந்த மாதிரி மாறிடுவீங்க. உங்க பெட்ல படாத முடியலையும் நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கீழே இருக்கிறவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல ஒருத்தன் தொல்லை பண்ணுவான்ல, அந்த மாதிரி ஒருத்தன் போதையை போட்டு நான் என்னோட ரூமுக்கு போறேன், படுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த போலீஸ்காரர் மேல ஆபத்து, நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கேக்குறாங்க, எதுக்காக எங்களோட ஃப்ரீடத்தை தடுக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு 2 கப்பிள்ஸ் மட்டும் அப்படியே நழுவுறாங்க. அவங்க பின்னாடியே கேமராமேனும் ஹீரோனியுமே போறாங்க. அவங்க ரூம்ல போய் டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க எல்லாருமே வெளியே வர வச்சிட்டோம், அபார்ட்மெண்ட்ல யாருமே இல்ல, அதுல ஒரு நியூக்ளியர் தான் கண்டாமெண்ட் ஆயிருக்கு, அதான் நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுனே உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவங்க எப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்கிறப்ப அங்க கரண்ட் டக்குன்னு கட் ஆயிருது. அப்ப கேமராமேன் அவரோட கேமரா இருக்கிற லைட் ஆன் பண்ணிட்டு அப்படியே திருப்புறாரு. ஒரு நுர பிடிச்சு போன லேடியை கீழே கொண்டு வந்தாங்களா, அது இப்ப வெளி பிடிச்சி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக கேமரா முன்னாடி வருது. அங்க இருக்கிற சில பேர் தப்பிச்சிடறாங்க. ஆனா ஹீரோனி மாட்டிக்கிறா. அப்ப இந்த கேமராமேன் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கையில இருக்கிற கேமராலேயே அந்த லேடியோட மூஞ்சிலேயே அடிச்சடிச்சு அதை நசுக்கி அவளை அங்கேயே கொண்டுறாரு. அப்புறம் எல்லாருமே அங்கிருந்து கீழே வந்துடுறாங்க. வந்து இங்க கேதர் ஆகுறாங்க. போலீஸ்காரர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. வெளியிருந்து சில டாக்டர்ஸ் எல்லாமே உள்ள வர போறாங்க. உள்ள வந்து நம்ம பிளட் எல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் சரியா இருந்ததுன்னா நம்மளால வெளியே அனுப்பிச்சிராங்க அப்படின்னு இவரு சொல்லும் போது, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு அந்த வெட்டினரி டாக்டர் சொல்றாரு. என்ன சான்ஸ் இல்லை அப்படின்னு இவரு கேட்கிறப்ப, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரேபிஸ்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிளட் சாம்பிள் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, பிரைன் சாம்பிள் தான் எடுப்பாங்க. அதுவும் நம்மள எப்படி பிரைன் சாம்பிள் எடுப்பாங்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றப்ப அந்த போலீஸ்காரர் கத்துறாரு, உனக்கு எப்படி இது ரேபிஸ்னு தெரியும் அப்படின்னு. இல்ல, ரேபிஸ்க்கு இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு அவன் சொல்றப்ப அந்த போலீஸ்காரர் நீ வாயை மூடு அப்படிங்கிறாரு. ஏன்னா அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாத்தோட பேரையுமே எழுதுறாங்க. ஏன்னா யாராச்சும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற 2 பேரு, எங்களோட வயசான அப்பா மேலதான் இருக்காரு, அதுவும் அவரு உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க மேல பராக் மாதிரி ஒரு இடம், அதாவது அட்டிக்னு சொல்லுவாங்க, இந்த பழைய பொருள் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இடம். அந்த இடத்துல ஒருத்தங்களை பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அபார்ட்மெண்டோட ஓனரை கூப்பிட்டு அதை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆமா, ஒரு போர்ஷன்ல இருந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்த ரெண்டுக்கு எடுத்திருந்தாங்க, அவரெல்லாம் இப்ப இருக்க மாட்டாரு, அவரை பார்த்தே நான் 1 மாசம் ஆச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல கொரோனா ஷூட் எல்லாம் போட்டு 2 டாக்டர்ஸ் உள்ள வராங்க. ஹீரோனியும் கேமராமேனும் அவங்க வர்றது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அடிபட்டவங்க ரூம்குள்ள கேமராமேனும் ஹீரோனியுமே விட மாட்டேன்ட்டாங்க. ஆனா அப்பவுமே கேமராமேனும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்று அங்க உள்ள நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன கேப்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர்ஸ் அந்த ஃபயர் ஃபைட்டர் மேல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவனோட பிரைன் சாம்பிள் தான் அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே எடுக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு அந்த ஃபயர் ஃபைட்டர் எந்திரிச்சிடுறாரு. அவரோட மூளையில ஓட்ட போட்ட பிறகுமே எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு அந்த டாக்டரை கடிச்சிடுறாரு. உள்ள இருக்கிற இன்னொரு டாக்டர் டக்குன்னு வெளியே வந்து கதவை பூட்டிடுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இது பயங்கரமான வைரஸ், இது டக்குன்னு பரவக்கூடியது, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போயாகணும் அப்படின்னு சொல்றான். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கதை உடச்சிட்டு வெளியே வர பாக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த டாக்டரை இழுத்து வச்சு அவனை மிரட்டி உண்மையை சொல்லி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நாங்க சிடிசிஐல இருந்து வரோம். சிடிசிஐனா சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல். சோ நாங்க ஒரு டாகை செக் பண்ணோம். அந்த டாக்ல பயங்கரமான வைரஸ் இருந்தது. அது சாதாரண வைரஸ் இல்ல, ஒரு பயங்கரமான வைரஸ். அதுவும் அது உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ். அந்த வைரஸ் பரவக்கூடியதுனால மனுஷன் கூட மிருகம் மாறிடுவாங்க. அதை குணப்படுத்துறது ரொம்பவுமே கஷ்டம். ஒரு சின்ன கடி போதும், அது டக்குன்னு இன்னொருத்தவங்களுக்கு பரவிடும். நாங்க அந்த டாகை செக் பண்ணும் போது அந்த டாகோட காலர்ல இந்த அபார்ட்மெண்டோட அட்ரஸ் தான் இருந்தது. அதனாலதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு அவன் சொல்லும் போது நம்ம ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறாங்க, அந்த டாகோட பேரு மேக்ஸ் அப்படின்னு. ஆமான்னு சொல்றான். அந்த டாக் இவங்களோட தான் அப்படின்னு ஒரு லேடியும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு ஏற்கனவே ஃபீவர் வேற இருந்திருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த லேடி பொண்ணை கொடுக்க முடியாங்க, ஏன்னா அவங்க பொண்ணாச்சு. அப்படியே தயங்கிட்டே பின்னாடி போறப்ப டக்குன்னு அந்த குட்டி பொண்ணுக்கு வெறி வந்து அந்த அம்மாவோட கழுத்திலேயே கடிச்சிட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே கடிக்க ட்ரை பண்ணிட்டு மாடி மேல ஏறி ஓடிடுது. இவங்கெல்லாம் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக மாடி மேல ஏறதுக்கு போறாங்க. ஆனா அந்த அம்மா என் பொண்ணை எதுவுமே செஞ்சிடாதுங்க அப்படின்னு அந்த படிக்கட்டுல மறைச்சு நின்னுகிட்டு இருக்கு. அந்த அம்மாவோட கையை அந்த படிக்கட்டிலேயே லாக் பண்ணிட்டு இவங்க எல்லாமே அந்த பொண்ணை தேடிட்டு மேல போறாங்க. அதாவது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபைட்டர், போலீஸ்காரன், அப்புறம் கேமராமேனு, ஹீரோனி, இவங்க 4 பேரும் தான் மேல தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஒரு மூலையில நின்றுட்டு இருக்கு. இந்த போலீஸ்காரன் இங்க வாமா நாங்க உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு கிட்ட போறான். அந்த குட்டி பொண்ணு இவனோட கழுத்துலயுமே கடிச்சிருது. மேல இருக்கிறவங்க எல்லாருமே கீழே ஓடி வராங்க. கீழே ஓடி வந்து பார்த்தா கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆகி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே கீழ இருந்து மேல போயிடுறாங்க. மேல போய் ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. ஜாக் வந்து கேக்குறான் யாராச்சும் கடி வாங்கிருக்கீங்களா அப்படின்னு. எல்லாருமே இல்லன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரூம்குள்ள இன்னொரு சின்னதா ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் தான் இருக்கான். அந்த டாக்டர் பையன் சொல்றான் நான் கடி வாங்கிட்டேன் அப்படின்னு. ஜாக் வந்து அவனை வெளியே விட்டு கண்ணாடி டோரை சாத்திடுறான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்லயே இன்னொரு டாக்டர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் என்னால இங்க இருக்கவே முடியாது, நான் எப்படியோ ஒண்ணு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு. அப்ப அந்த ரூம்ல ஒரு ஜன்னல் ஒண்ணு இருக்கு. அது ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் போய் அந்த கவர் எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு வெளியே போலான்னு ட்ரை பண்றான். வெளியே இருந்து போலீஸே ஸ்னைப்பர்லயே அவனோட நெத்தி போட்டுலயே ஒரு புல்லட்டை இறக்குறாங்க. பாவம் இவங்க இப்ப இவங்களால வெளியவும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியல. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் சொல்றான் என்னோட ரூம்ல ஒரு டிரா இருக்கு, அதுல வந்து கீழே டிரைனேஜோட சாவி இருக்கு, அது வழியா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப அவன் பக்கத்துல கண்ணாடி டோரை உடைச்சிட்டு அவனோட கழுத்து பிடிச்சி வெளியிருந்து ஒருத்தன் அவனையுமே கடிச்சிடறான். சரி அந்த ஓனரோட ரூமுக்கு போய் அந்த சாவியை எடுத்துடலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் எப்படியோ ஒன்று அந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. வழியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடிக்கிறதுக்காக வராங்க. ஜாக் வந்து சுத்தியில் எடுத்துட்டு வழியில வர்றவங்க எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு அடிக்கிறான். ஆனா படிக்கட்டுல நிறைய பேர் இன்ஸ்பெக்ஷன் ஆகி இருக்காங்க. நம்மளால படிக்கட்டுல போக முடியாது அப்படின்னு லிப்ட்ல கீழே போயிடலான்ட்டு லிப்ட்டுக்கு போறாங்க. இது பேட்டரியில ஒர்க் பண்ற லிப்ட் தான், அதனால நம்ம கீழே போயிடலான்ட்டு அந்த லிப்ட்டை ஓபன் பண்றாங்க. உள்ள ஒரு நாய் இருக்கு, இன்னொரு பணமுமே இருக்கு. லிப்டுக்குள்ளயுமே நிறைய பேர் அட்டாக் பண்ண வராங்க. மேல வந்து பார்த்தா அங்கேயும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே சுத்தியில் வச்சு நம்ம ஜாக் எப்படியோ ஒன்று சமாளிச்சுட்டு அந்த ஓனரோட ரூம்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த சாவியை தேடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கொத்து சாவியே கிடைக்குது. ஜாக் வந்து சொல்றான் இங்க பாருங்க நான் டக்குன்னு ஓபன் பண்ண போறேன், எங்கேயுமே நிக்காம ஃபீடா போகணும் அப்படின்ட்டு அவன் கதவை ஓபன் பண்றான். பாருங்க அந்த இன்ஃபெக்ஷனான போலீஸ்காரன் வந்து ஜாக்கை கிடைச்சிடறான். இங்க இந்த கேமராமேனும் ரிப்போர்ட்டரும் இவங்கெல்லாம் கீழே ஒரு அட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூமுமே இருக்கு. அதை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட எலி கூண்டா இருக்கு. இன்னுமே அவங்க உள்ள போறாங்க. அங்க இருக்கிற டெஸ்க் ஃபுல்லா பயங்கரமான விஷயம் எல்லாம் இருக்கு. அங்க யாரோ ஒருத்தங்க கொடூரமான வைரஸை உருவாக்கி இருக்காங்க. இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்காக நிறைய பிளானுமே போட்டு வச்சிருக்காங்க. அதை ஹீரோனி பார்த்தோன்னே ரொம்பவுமே பயந்துக்கிறா. அந்த இடத்துல எந்த லைட்டும் இல்ல, கேமரா லைட் மட்டும் தான் இருக்கு. அதுவுமே விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை தட்டிக்கிட்டு இருக்கிறப்ப சீலிங்ல இருந்து ஒரு கதை ஒண்ணு ஓபன் ஆகுது. அது என்னன்னு கேமராமேனு மேல ஏறி லைட் அடிச்சு சுத்தியுமே பாக்குறாரு. அப்ப உள்ள இருந்து பேய் மாதிரி உருவம் கேமரா முன்னாடி வருது. இவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கேமரா லைட்டுமே ஆஃப் ஆயிருது. ஹீரோனி பாத்தீங்கன்னா இருட்டுல பயந்துகிட்டு அலறிட்டு இருக்கா. கேமராமேன் இங்க வேற பயப்படாத, நான் நைட் விஷனை ஆன் பண்றேன் அப்படின்னு இந்த நைட்ல கூட கேமரா வச்சு பாப்பாங்கல்ல, அதை ஆன் பண்ணி இப்ப பாக்குறாரு. ஹீரோனியை கூப்பிட்டு பயப்படாத நான் உன் பக்கத்துலயே தான் இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேருமே மூச்சே விடாம அப்படியே சைலண்டா இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பயங்கரமான உருவமே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்குமே அந்த இடத்துல கண்ணு தெரியல. கேமராமேனு கேமராவை திருப்புறப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே நம்ம ஹீரோனி பின்னாடியே தான் போகுது. அது பாக்குறதுக்கே ரொம்பவுமே கொடூரமா இருக்கு. அப்படியே கேமராவை திருப்பி அந்த உருவம் எங்கெல்லாம் போகுது அப்படின்னா அந்த கேமரால இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சத்தமுமே போட்டுறாரு. ஒரு சின்ன சவுண்டு கேட்ட உடனேமே அந்த கொடூர ஜந்து வந்து நம்ம கேமராமேனை அட்டாக் பண்ணிடுது. கேமரா இப்போ கீழே விழுந்துருது. ஹீரோனி இப்ப அந்த கேமரா எடுத்து அவங்க அதுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே சின்னதா சத்தம் போட்டுறாங்க. அவங்களையும் அதை அட்டாக் பண்ணிடுது. கேமரா கீழே விழுந்துருது. ரொம்பவுமே பயந்துகிட்டு எந்த சத்தமுமே போடாம ஹீரோனி அப்படியே அந்த கேமராவை தேடிக்கிட்டே முன்னாடி வராங்க. அப்ப அவங்க பின்னாடி அவங்களோட காலை பிடிச்சு அந்த ஜந்து இழுத்துருது. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதுதான் குவாரண்டைன். எஸ், எனக்குமே திருப்தி இல்லாத ஒரு முடிவு தான். ஆனா ஒரு வைரஸ் இப்படி பரவிருச்சுன்னா யாராலையும் தடுக்கவும் முடியாது, அதுல இருந்து தப்பிக்கவுமே முடியாது. தப்பிக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு இந்த படத்துல காமிச்சிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான மூவி உங்களை சந்திக்கிறேன். டாடா.